உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்லேயும் சென்ட்ரா ஒரு பேஸ் வச்சிருப்பாங்க. மொத்த ஹோம் லோன் டிபார்ட்மெண்ட் வரது எல்லா டாக்குமெண்ட்டையும் கலெக்ட் பண்ணி இப்போ சென்னைனா இப்போ தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு பெரிய மெயினான ஒரு பிரான்ச்சில் எல்லா டாக்குமெண்ட்டும் லாக்கரில் வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லாம் க்ளோஸ் பண்ணி முடிச்ச உடனே இது எல்லாமே கேன்சல் ஆகி உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் வரதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 15லேருந்து ஒரு மாதம் டைம் இருக்கும். நீங்கள் அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி க்ளோசர் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் கலெக்ட் பண்ணி எல்லாமே ப்ராப்பராக வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து எல்லாமே க்ளோஸாக இருக்க எல்லாம் செக் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்கள் வந்து வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த சிலவங்க ஹோம் லோன் வாங்கி முடிச்சுவாங்க, நம்ம தான் இஎம்ஐ பே பண்ணிட்டோம் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி அனுப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணாதான் உங்களோட டாக்குமெண்ட்டும் சரி உங்களோட இடமும் சரி உங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கும். திரும்ப நீங்கள் ரீசேல் பண்ண வச்சு உங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் நாளைக்கு உங்கள் பசங்க காலத்தில் ரீசேல் பண்ணுறாங்க இல்லை வேறு ஏதாவது லோனுக்காக போகிறாங்கன்னா கூட அந்த டயத்தில் வந்து இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக எந்த சிரமமும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேல்ஸ் பண்ண கொஞ்சம் வசதியாக இருக்கும்.